ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் மேக்ரோஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட் ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட் இருக்குது. நம்மளுக்கு மேக்ரோஸ் வேணும்னா வியூவில் போயிட்டு மேக்ரோஸ் ட்ராப் டவுனில் மேக்ரோஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி கமாண்ட்ஸ் வேணும்னா நம்மளுக்கு டெவலப்பர் டேப் தேவை. ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சரிவன், அதில் டெவலப்பர் டேப் டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். டெவலப்பர் டேப் ஆக்சசிபிளாக வந்துடுச்சு. இப்போ டெவலப்பர் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ, இதில் நம்ம மேக்ரோஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்டோர் மேக்ரோ இன் அப்படின்ற ட்ராப் டவுனில் டாக்குமெண்ட் 1ன்றது இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுற ஃபைலு. ஆல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா குளோபலாக எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துடலாம். ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்துட்டு அதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். ஆல் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்போ செகண்ட் பேராகிராஃப், இப்போ தேர்ட் பேராகிராஃப்க்கு அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும். என்டர் கொடுத்துட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு பார்டர்ஸோட ட்ராப் டவுனில் ஹரிசாண்டல் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் 2 என்டர். இப்போ டெவலப்பர் டேப்பில் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். இப்போ இதை எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செகண்ட் பேஜில் போயிட்டு செகண்ட் பேராகிராஃப்க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி இப்போ அப்ளை பண்ண மேக்ரோஸ் வேணும்னா Alt F8 மேக்ரோஸ் ஷார்ட்கட், அதில் பேஜ் ஃபார்மேட்டிங் அப்படின்ற மேக்ரோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்த ஹரிசாண்டல் லைன் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இடத்துல போயிட்டு Alt F8 கொடுத்து பேஜ் ஃபார்மேட்டிங் டபுள் கிளிக் பண்ணாலும் வந்துடும். இப்போ மேக்ரோஸ்லாம் நம்மளுக்கு தனி டேப் வேணும்னா அதில் கூட ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபைலில் போயிட்டு இல்லைனா டேப்பை ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சரிவன், அதில் போயிட்டு எந்த டேபுக்கு அப்புறம் நம்மளுக்கு நியூ டேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பில் தான் ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நியூ குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நியூ டேப், ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில்
கஸ்டமைஸ் த ரிப்பன் அதில் போயிட்டு இன்சர்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்சர்ட் டேபுக்கு அப்புறம் வேணும். அதில் நியூ டேப் அந்த குரூப்பை ரீநேம் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஐக்கன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ குரூப் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம். ஏதாவது ஒரு ஐக்கன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலர் கமாண்ட்ஸ் ட்ராப் டவுனில் மேக்ரோஸ்க்கு போயிடலாம். இதில் நம்மளுக்கு தேவையான மேக்ரோஸ் இங்கே இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா அதை ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா ரீநேம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு நியூ டேப்ன்ற அதில் சரியாக ரீநேம் பண்ணாதனால நியூ டேப்னு காமிக்குது. நியூ டேப்பில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான மேக்ரோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹோம், இன்சர்ட், லேஅவுட் அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கஸ்டமைஸ்டு டேப்பு க்ரியேட் ஆகிடுச்சு.